சர்க்கம் 104. ராம பரதனிடையே உரையாடல். தம்பி இலக்குவனுடன் இருந்த ராமன் பெரியோர்களிடம் மிகவும் மரியாதை கொண்டவனான தம்பியை நோக்கி பேச ஆரம்பித்தார். மரவுரி, ஜடை, மான்தோல் ஆகியவைகளை தரித்து கொண்டு, இந்த பிரதேசத்திற்கு நீ ஏன் வந்தாய் என்று நீயே சொல்லி கேட்க விரும்புகிறேன். மான்தோல் ஜடை தரித்து நாட்டை விட்டு எந்த நோக்கத்துடன் இங்கே வந்திருக்கிறாய் என்பதை விளக்கமாகச் சொல். காக்குத்த ராமன் மேற்கண்டவாறு கேட்டவுடன் தன் நெஞ்சில் துக்கத்தை அடக்கி கொண்டு இரு கைகளையும் கூப்பி கைகேயின் மைந்தன் சொற்களை கூறினான். பெருந்தோழரான நமது தந்தையார் மகா குணசாலியான தங்களை துரத்தல் என்ற மிகவும் கொடூரமான ஒரு காரியத்தை செய்துவிட்டு பின்னர் புதல்வனை பிரிந்த சோகத்தை தாங்க மாட்டாமல் விண்ணுலகம் சென்றடைந்தார். எதிரிகளை வாட்டுபவரே, என் தாய் எனப்படும் ஒரு பெண்ணின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய பெரும் புகழை அடியோடு ஒழித்து கட்டும் மிகப்பெரிய இந்த பாவச் செயலை செய்தார். என்னுடைய தாயார் அரசாட்சி என்ற பயனை பெறவில்லை, மாறாக கைம்பெண்ணாகி சோகத்தால் தவிக்கிறாள். மிகவும் பயங்கரமான நரகத்தில் விழப்போகிறாள். தங்களுடைய அடிமையாகிய எனக்கு அருள் புரிய வேண்டும். தேவலோகத்தில் இந்திரன் பட்டாபிஷேகம் செய்து கொண்டதைப் போல தாங்கள் கோசல நாட்டை ஏற்று வேந்தர் வேந்தனாக முடிசூட்டிக் கொள்ள வேண்டும். முக்கியஸ்தர்களான இந்த குடிமக்களும் அமங்கல கோலம் பூண்டிருக்கும் தாயார்களும் தங்களிடம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வேண்டுகோளை தாங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அனைவரையும் கௌரவிக்கும் பெருமையுடையவரே, பரம்பரை வழக்கப்படி சரியானதும் அதனால் நியாயப்படி தங்களுக்கே கிடைக்க வேண்டியதுமான அரசை ஏற்றுக்கொண்டு நண்பர்களை எல்லாம் மனோரதம் கைகூடியவர்களாக செய்யுங்கள். சரத்காலத்தில் மாசற்ற முழு நிலவின் ஒளியால் இரவு நேரம் பிரகாசிப்பது போல இந்த பூமண்டலம் முழுவதும் தங்களை தலைவராக பெற்று மங்களமாக விளங்கட்டும். நான் தங்களுடைய சகோதரன், சிஷ்யன், அடிமை, இங்குள்ள அமைச்சர்களோடு தலைவணங்கி பிரார்த்திக்கிறேன். எனக்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும். ஆண் புலி நிகர் வீரரே, இங்குள்ள ஜீவ பிராணி தாவர ராசிகள் எல்லாம் பன்னெடுங்காலமாக நமது முன்னோர்களால் நன்றாக பரிபாலிக்கப்பட்டு வந்துள்ளன. அந்த முறையை தாங்கள் மீறி செல்லக்கூடாது. இவ்வாறு சொல்லிவிட்டு மகாவீரனான பரதன் கண்களில் நீர் சொரிய ராமபிரானுடைய திருவடிகளில் முறைப்படி மீண்டும் நமஸ்காரம் செய்தான். அப்போது மதம் கொண்ட யானை போல இடைவிடாது பெருமூச்சு கொண்டு இருந்த சகோதரனான பரதனை ராமன் அன்புடன் அணைத்து கொண்டு பின்வருமாறு கூறினார். நற்குடியில் பிறந்த நற்குணங்கள் நிறைந்த மகாவீரியவானும் அறநெறி வழுவாதவனுமான என்னை போன்ற ஒருவன் அரசாட்சியை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக பாவத்தை செய்ய துணிவானா? எதிரிகளை அடக்குபவனே, நான் உன்னிடம் கடுகளவு குற்றத்தையும் பார்க்கவில்லை. மேலும் மதிமயக்கத்தினால் உன் அன்னையை நீ இகழ்ந்து பேசக்கூடாது. மாசற்றவனே, பேரறிவாளனே, அறநூல் படி தமக்கு மிகவும் விருப்பமான மனைவி புதல்வர்களை தம் இஷ்டப்படி ஆணையிடும் அதிகாரம் தந்தைமார்களுக்கு இருக்கிறது. சீலத் திருவாளனே, நம் தாய்மார்களும் புத்திரர்களுமான நாம் எல்லோரும் உலகிலுள்ள சான்றோர்களால் மாமன்னரின் அன்பிற்குரிய மனைவிகள் எனவும் புதல்வர்கள் எனவும் கட்டளைப்படி நடக்கும் சீடர்கள் எனவும் போற்றப்படுகிறோம் என்பதை நீயும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நற்குணம் நிறைந்தவனே, மர உரியும் மான்தோலும் உடுத்திக்கொண்டு காட்டில் வசிக்கச் சொல்வதற்கும் அல்லது ஆட்சி செலுத்தும்படி கூறுவதற்கும் மாமன்னரான அவருக்கு அதிகாரம் உண்டு. தர்ம பற்றுடையவர்களில் தலை சிறந்தவனே, உலக மக்கள் அனைவராலும் கௌரவிக்கப்பட்டவரும் அறம் வழுவாதவருமான தந்தையின் பால் எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறோமோ அதே அளவு மதிப்பை பெற்ற தாயினிடத்தில் வைக்கப்பட வேண்டும். ரகுநந்தனா, தர்மசீலர்களும் தாய் தந்தையருமான இவ்விருவராலும் காட்டிற்கு போ என்று ஆணையிடப்பட்ட நான் அதற்கு மாறாக எவ்வாறு நடப்பேன்? நீ உலகத்தோரால் போற்றப்படும் கோசல நாட்டின் தலைநகரான அயோத்தியை அடைய வேண்டும். நான் மரவுரி உடுத்தி கொண்டு தண்டகாரண்யத்தில் வசிக்க வேண்டும். மகா தேஜஸ்வியான மாமன்னர் தசரதர் மக்களவையில் மேற்கண்டவாறு தனித்தனியே பிரிவினை செய்து ஆணையிட்ட பின்னர் மேலுலகம் சென்றார். தர்மாத்மாவும் உலகத் தலைவருமான அந்த மன்னர்தான் உனக்கு ஆணையிடும் அதிகாரம் படைத்த உச்சநிலை அதிகாரி. எனவே தந்தையாரால் கொடுக்கப்பட்ட பாகத்தை உள்ளபடி அனுபவிப்பதற்கு உரிமையுள்ளவன் நீதான். புண்ணியாத்மாவே, மகாத்மாவான தந்தையாரால் எனக்களிக்கப்பட்ட தண்டகாருண்யத்தில் இருந்து கொண்டு நான் 14 ஆண்டுகளை கழிப்பேன்.
உலக மக்களால் மதிக்கப்பட்டவரும் தேவர்கள் தலைவனான இந்திரனுக்கு நிகரானவரும் மகாத்மாவுமான தந்தையார் எனக்கென்ன உத்தரவிட்டாரோ அதுதான் எனக்கு நன்மையை அளிப்பது என்று கருதுகிறேன். அதற்கு மாறாக எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக இருக்கும் பதவியை கூட நான் எண்ணவில்லை. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 104வது சர்க்கம் முற்றிற்று.